வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. பிரித்தானியாவின் தடை விவகாரத்தில் ஒரு நாட்டுக்குள்ளேயே சிங்கள தேசமும் தமிழ் தேசமும் வெவ்வேறு நிலைப்பாடுகளை எடுத்தமை சமூக அளவில் இலங்கை இரண்டாகவே உள்ளது என அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியுமான ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். அவர் வாராந்தம் வெளியிடும் தனது அரசியல் ஆய்வறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, பிரித்தானிய அரசாங்கம் முன்னாள் இராணுவ தளபதிகளான சவேந்திர சில்வா, ஜகத் ஜெயசூரியா, கடற்படை தளபதி வசந்த கரணகொடா, தமிழீழ விடுதலை புலிகளின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட முன்னாள் தளபதி கருணா என அழைக்கப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் என்போருக்கு எதிராக தடைகளை விதித்தமை இலங்கை தீவில் பலத்த அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. இதற்கு முன்னர் அமெரிக்காவும் கனடாவும் தடைகளை விதித்த போது கூட இவ்வளவு அதிர்வலைகள் உருவாகியிருக்கவில்லை. அமெரிக்கா கனடாவை விட பிரித்தானியாவுடன் சிங்கள தேசத்துக்கு உள்ள மரபு ரீதியான நெருங்கிய தொடர்பு இதற்கு காரணம் எனலாம். வழக்கம் போல சிங்கள தரப்பிலிருந்து பலத்த கண்டன குரல்கள் வெளிவந்துள்ளன. அதேவேளை தமிழ் தரப்பு இந்த தடைகளை வரவேற்றுள்ளது. அனுர அரசாங்கத்திற்கு இது ஒரு தர்ம சங்கடமான நிலைதான். இந்த விடயத்தில் என்ன நிலைப்பாட்டை எடுப்பது என்பது தொடர்பாக தடுமாறிக் கொண்டிருந்தது. 4 பிரிவாக கலந்துரையாடல்களும் இடம்பெற்றன. இறுதியில் பெருந்தேசியவாத அலைக்கு அஞ்சியும் படையினரை பாதுகாப்பதற்காகவும் தேர்தல் காலத்தில் அரசாங்க தரப்பிற்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் கண்டனத்தை தெரிவிப்பது என தீர்மானித்தது. பிரித்தானிய தூதுவர் நேரடியாக அழைக்கப்பட்டு அவருக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது. பொறுப்புக்கூறல் தொடர்பாக இலங்கை உள்ளக பொறிமுறைகளை ஆரம்பித்துள்ளது என்றும் அந்நிலையில் இத்தடைகள் அற்ற ஏற்பாடுகளையும் அதன் வழி நல்லிணக்க முயற்சிகளையும் பாதிக்கும் என்றும் பிரித்தானிய தூதுவருக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது. அரசாங்கத்திற்கு இந்த விடயத்திலுள்ள அச்சம் ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் இதனை பின்பற்ற முயற்சிக்கும் என்பதேயாகும். குறிப்பாக ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இவ்வாறு தடைகளை விதித்தால் அது இலங்கையை மிக மோசமாகவே பாதிக்கும். இதைவிட GSP+ சலுகை கிடைக்காமல் போகும் என்ற அச்சமும் அரசாங்கத்திற்கு உண்டு. ஏற்கனவே அமெரிக்கா இலங்கையின் ஏற்றுமதிகளுக்கு 44% வரிகளை விதித்த நிலையில் GSP+ சலுகையும் கிடைக்காது போனால் இலங்கையின் பொருளாதாரம் பாதாளத்தில் விழ வேண்டிய நிலை ஏற்படும். பொருளாதாரம் சற்று மேலெழும்புகின்ற நிலையில் இத்தடை அந்த மேலெழும்புகைக்கு நெருக்கடியை கொடுக்கும். 2028 ஆண்டு தொடக்கம் வெளிநாட்டு கடன்களை மீள கொடுக்க வேண்டிய நிலை அரசாங்கத்திற்கு உண்டு. முன்னர் கூறியது போல இந்த தடைக்கு முன்னரே அமெரிக்காவும் கனடாவும் தடைகளை விதித்திருந்தன. அமெரிக்கா வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு நபர்களுக்கு எதிராக தடைகளை விதித்திருந்தது. 2020 ஆண்டு பிப்ரவரி மாதம் 14 இராணுவ தளபதி சவேந்திர சில்வாவுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அமெரிக்காவுக்குள் பிரவேசிக்க தடைகளை விதித்தது. 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் 10 கடற்படை புலனாய்வு அதிகாரி சந்தன கெட்டியாராச்சி, சிப்பாய் ரத்நாயக்கா ஆகியோருக்கும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் தடைகளை விதித்தது. 2022 ஆண்டு டிசம்பர் 9 மேஜர் புலபத்தவுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் தடைகளை விதித்தது. 2023 ஏப்ரல் 27 கடற்படை தளபதி வசந்த கரணகொடவுக்கும் தடைகளை விதித்தது. 2024 ஆண்டு டிசம்பர் 10 ஸ்ரீலங்கா விமான சேவையின் முன்னாள் பிரதம நிறைவேற்றி அதிகாரி கபில சந்திரசேனாவுக்கும் முன்னாள் ரஷ்ய தூதுவர் உதய வீரதுங்காவிற்கும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் தடைகளை விதித்தது.
இனிவரும் காலங்களில் மேலும் பல நபர்களுக்கு அமெரிக்கா தடைகளை விதிக்கக்கூடும். 2023ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் திகதி முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, சிப்பாய் ரத்நாயக்கா, கடற்படை புலனாய்வு அதிகாரி சந்தன கெட்டியாராச்சி ஆகியோருக்கு எதிராக கனடா தடைகளை விதித்தது. அவர்களின் சொத்துக்களை முடக்கவும் தீர்மானித்தது. அமெரிக்காவும் பிரித்தானியாவும் படையினருக்கு தடைகளை விதித்தார்களே தவிர படையினருக்கு கட்டளை விடுத்த அரசின் தலைவர்களுக்கு தடைகளை விதிக்கவில்லை. கனடா ஒரு படி மேலே சென்று அரசின் தலைவர்களுக்கும் தடைகளை விதித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அரசியல் தீர்மானங்களையும் எடுத்திருந்தது. இனப்படுகொலை தீர்மானம் கனடா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டமை இந்த வகையிலேயே ஆகும். ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் இதற்கு மேலாக இன அழிப்பு வாரத்தையே பிரகடனப்படுத்தியிருந்தது. முன்னரும் கூறியது போல சிங்கள தேசத்தின் எதிர்வினை கடுமையானதாக இருந்தது. ஒருதலை பட்சமான நடவடிக்கை என்ற அரசாங்கத்தின் எதிர்வினைக்கு அப்பால் மஹிந்த ராஜபக்ச, சரத் பொன்சேகா, விமல் வீரவன்ச ஆகியோரும் எதிர்வினைகளை ஆற்றியிருந்தனர். மஹிந்த ராஜபக்ச தனது கட்டளைகளை படையினர் நடைமுறைப்படுத்தினர். படையினர் எவ்வித குற்றங்களையும் இழைக்கவில்லை என குறிப்பிட்டார். சரத் பொன்சேகா குற்றமிழைத்தவர்களை விசாரணை செய்யலாம், ஆனால் படையினர் குற்றமிழைக்கவில்லை என குறிப்பிட்டார். சவேந்திர சில்வா எந்தவித குற்றங்களை இழைக்கவில்லை என கூறி அவர்களை காப்பாற்றவும் முனைந்திருந்தார். பிமல் வீரபன்ச தடைக்கு கண்டனத்தை தெரிவித்ததோடு படை தளபதியாகவிருந்த சரத் பொன்சேகாவிற்கு ஏன் தடைகளை விதிக்கவில்லை என்ற கேள்வியையும் கேட்டிருந்தார். இதற்கு மாறாக தமிழ் அரசியல் தலைவர்கள் நிலத்திலும் புலத்திலும் இதனை வரவேற்றிருந்தனர். தாயக அரசியல் தலைவர்கள் வரவேற்றதோடு நாடு கடந்த தமிழீழ அரசின் பிரதமர் உருத்திரகுமாரனும் வரவேற்றிருந்தார். இவ்வாறு ஒரு நாட்டுக்குள்ளேயே சிங்கள தேசமும் தமிழ் தேசமும் வெவ்வேறு நிலைப்பாடுகளை எடுத்தமை சமூகமளவில் இலங்கை இரண்டாகவே உள்ளதை வெளிக்காட்டியுள்ளது. அரசாங்கம் இறுக்கமான பதிலை முன்வைக்கவில்லை என்ற விமர்சனமும் சிங்கள தரப்பினால் எழுதப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை 2028ஆம் ஆண்டிலிருந்து வெளிநாட்டு கடன்களை மீள செலுத்த வேண்டிய நிலை GSP+ சலுகை நிறுத்தப்படலாம் என்ற அச்சம் அரசாங்கம் மென்மையான கண்டனங்களை தெரிவிப்பதற்கு காரணங்களாக இருந்திருக்கலாம். இலங்கையை பொறுத்தவரை இலங்கை பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சுயாதீனமான நிலைப்பாட்டை கொண்ட நாடல்ல. வல்லரசுகளின் தயவில் தங்கியிருக்கின்ற நாடாகவே உள்ளது. புவிசார் பூகோள அரசியல் நெருக்கடியும் இலங்கைக்கு உள்ளது. மேற்குலகின் அழுத்தம் இந்தியாவின் காலடியில் விழுவதை தவிர இலங்கைக்கு வேறு தெரிவை கொடுக்காது. மேற்குலகத்தை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இந்தியாவிற்கே உண்டு. சீனாவிடம் தஞ்சமடைந்திருந்தால் விவகாரம் மேலும் இறுக்கமடையவே பார்க்கும். இந்த நெருக்கடி நிலையில் இந்தியாவே இலங்கையை காப்பாற்றக்கூடிய ஒரே மீட்பர் என்றும் இந்தியாவுடன் எட்கா உடன்படிக்கைக்கும் இலங்கை தயாராக வேண்டும் என்றும் மத்திய வங்கியின் முன்னாள் பிரதிநிதி ஆளுநர் டாக்டர் விஜயவர்தன கோரியிருக்கின்றார். 2024ஆம் ஆண்டு பிரித்தானியா பொதுத் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியின்படி தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானிய வெளியுறவு பொதுநலவாய அபிவிருத்தி விவகாரங்களுக்கான வெளியுறவு செயலாளர் டேவிட் லம்மி கூறியிருக்கின்றார். போரின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள், துஷ்பிரயோகங்களுக்கான பொறுப்பு கூறலை கோருவதும் தண்டனையிலிருந்து விலக்களிக்கும் கலாச்சாரத்தை தடுப்பதும் இதன் நோக்கமென பிரித்தானியா கூறியிருக்கின்றது. வேறு நாடுகள் தடைகளை விதிக்காவிட்டாலும் இந்த தடைகளை காட்டி நமது நாட்டிற்குள் சம்பந்தப்பட்டவர்களை அனுமதிக்க தயக்கத்தை காட்டும் என்ற அச்சமும் இலங்கைக்கு இருக்கின்றது. இந்த தடை புலம்பெயர் தமிழர்களின் முயற்சிகளுக்கு கிடைத்த இன்னொரு பெரிய வெற்றி என கூறலாம். அதுவும் தாயகத்திலிருந்து தமிழ் தேசிய கட்சிகள் எந்த ஒத்துழைப்புகளும் இல்லாமல் புலம்பெயர் தமிழர்கள் இந்த வெற்றியை ஈட்டியிருக்கின்றனர். பிரித்தானியா தமிழ் மக்களின் நலன்களுக்காக இந்த தடைகளை கொண்டு வந்தது என கூறுவது இதனை மிகப்படுத்தி கூறுவதாகவே அமையும். பிரித்தானியாவால் தமிழர் நலன்களை பேண வேண்டிய கட்டாயம் அதற்கு இருந்தது என்பது உண்மைதான்.
அதைவிட பூகோள சர்வதேச ஒழுங்குசார் நலன்கள் அதற்கு பல இருந்தன. இதில் முதலாவது பூகோள அரசியல்சார் நலன்களாகும். அனுர அரசாங்கம் மன ரீதியாக அமெரிக்கா, மேற்குலகம், இந்திய நலன்களோடு இல்லை, அது மன ரீதியாக சீனா சார்ந்தது. நிர்பந்த ரீதியாகத்தான் அது நடுநிலை வகிப்பதாக காட்டிக்கொள்கின்றது. இது எந்த வல்லரசுகளுக்கும் நல்லாகவே தெரியும். தடையின் பிரதான நோக்கம் இலங்கை அரசாங்கம் சீனா சாய்வதை கட்டுக்குள் வைத்திருப்பதுதான். இரண்டாவது காரணம் பெருந்தேசியவாதிகளை கட்டுக்குள் வைத்திருப்பது. மஹிந்தர் மீளவும் எழுச்சியடைவதை இவ்வல்லரசுகள் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை. பெருந்தேசியவாத சக்திகள் இவ்வல்லரசுகளின் பூகோள நலன்களுக்கு பாரிய தடைகளாக உள்ளன. பெருந்தேசியவாதம் கட்டி எழுப்பப்படுவதே மேற்குலக எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்பு, தமிழின எதிர்ப்பு என்ற தூண்களில்தான். மூன்றாவது, இலங்கை அரசாட்சியில் இராணுவத்தின் மேலாதிக்கத்தை கட்டுப்படுத்துவது. பாகிஸ்தான் இராணுவம் போல் இல்லாவிட்டாலும் அதற்கு கிட்டவுள்ள ஒரு சக்தியாகவே இலங்கையில் இராணுவம் உள்ளது. அரசின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் செயல்படும் ஆற்றல் இராணுவத்திற்கு உண்டு. அனுர அரசாங்கம் இது விடயத்தில் கட்டுப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றது எனலாம். வல்லரசுகளின் நலன்களுக்கு இராணுவம் பாரிய தடையாக உள்ளது. நான்காவது, சர்வதேச ஒழுங்கை பேணுவதற்கு இத்தடைகள் அவசியமாக இருப்பதாகும். சர்வதேச ஒழுங்கை பேணுவதற்கு மனித உரிமைகளை பாதுகாத்தல், சட்டத்தின் ஆட்சியை பாதுகாத்தல் என்பன மிகவும் அவசியமானதாகும். பொறுப்பு கூறலில் இருந்து விலகுதல், தண்டனை விலக்கீடு, ஒரு கலாச்சாரமாக வளருதல் சர்வதேச ஒழுங்கிற்கு மிகவும் பாதகமானது. ஐந்தாவது, மனித உரிமைகள் பேரவையின் தேக்க நிலையை குறைந்த மட்டத்திலாவது சீர் செய்தலாகும். இலங்கைக்கான போர்க்குற்றங்களை பொறுத்தவரை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இயலுமை முடிந்துவிட்டது. அடுத்த கட்டமாக நாடுகளின் பொறுப்புசார் பணிக்கு செல்ல வேண்டும். குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்துவது பூகோள அரசியல் நலன்களுக்கும் இந்தியாவின் பிராந்தியசார் நலன்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்பதால் வல்லரசுகள் விரும்பவில்லை. அதேவேளை கோவையை மூடுவதற்கும் தயாராக இல்லை. இதனாலேயே இடைக்கால செயல்பாடாக தடையை தேர்ந்தெடுக்கின்றது. எது எப்படி இருந்த போதும் தமிழ் மக்களை பொறுத்தவரை இது சாதகமான ஒரு முன்னேற்றம்தான். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை பெறுவதற்கு பொறுப்புக்கூறல் மிகவும் அவசியம். வரலாறு எப்போதும் முன்னோக்கித்தான் செல்லும்.